இன்னைக்கு ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸ். ஸோ வந்து இன்னைக்கு அக்கௌண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அந்த சேலஞ்சிலேருந்து வெளில வரதுக்கு ஒரு பொக்கிஷன் கிடச்சிருக்கு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய், ஐ எம் மோகன் ராஜ், ஐ எம் தி ஃபவுண்டர் ஆஃப் பிஸ்னஸ் கவுன்சிலிங் அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்சர் வந்து அக்கௌண்ட்ஸு. ஏன்னா வந்து இன்றைக்கி புக்ஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய ஹெல்த் செக், லைக் உங்களுடைய பிஸ்னஸுக்கான ஒரு ஹெல்த் கார்டு அது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ண முடியும். ப்ளஸ் லீகலி ஆல்சோ யூ ஹேவ் டு மெயின்டைன் தட் கிளியர்லி, அதர்வைஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் தி கவர்மெண்ட் பாடிஸ் பேசிக்கலி. ஸோ அப்போ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குவாலிட்டி அக்கௌண்ட்ஸ் பீப்புள் அப்படின்னு கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. இன்றைக்கி பசங்க படிச்சுட்டு வராங்க, பட் வந்துட்டு பெரிய நாலேஜ் கெயின் பண்ண மாட்டேறாங்க, எக்ஸ்பீரியன்ஸு கெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்த உடனே எனக்கு வந்து 25,000 சம்பளம் வேணும், 30,000 சம்பளம் வேணும், 40,000 சம்பளம் வேணும் டிமாண்ட் பண்ணுறாங்க. பட் ஓகே, அந்த பேக்கேஜுக்கு அவங்க வந்து டெலிவர் பண்ணுறாங்களா, டெலிவரபிள்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து வெரி ரேர் டு சீ இன் டுடே சிச்சுவேஷன். ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே அதை மேனேஜ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதை மேனேஜ் பண்ணும்போது there are chances to miss out to maintain the books properly. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து வர்ச்சுவல் சிஎஃப்ஓ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. இந்த வர்ச்சுவல் சிஎஃப்ஓ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து there are well equipped and trained accounts people and finance people. They are creating some service like this as a virtual CFO. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபார் ஸ்மால் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு they will provide you the service and they will train your people and they can guide you by virtual itself. So that நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் செலவு பண்ண தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் மேன் பவரே வேர் யூ மே பி பேயிங் சம் 15,000 20,000 rupees salary, அவங்கள வந்து யூ கேன் டெபியூட் டு them so that they can train them how to maintain the books on regular basis and they check on regular intervals. ஸோ இது வந்து ஆடிட்டரிங்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக என்ன பண்ணணும், பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, they will maintain somehow here and there the accounts and other things ப்ராப்பராக எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் டுவர்ட்ஸ் the end of the year பார்த்தீங்கன்னா வந்து ஆடிட்டிங் வந்து there will be a consultant who will compile the auditing these things and they will ask you wherever the doubt they will ask you, you will provide some information based on that they submit the audit for your IT filing and GST and other things. பட் இது வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய புக்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு முதல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆர் வி மேக்கிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ், what kind of expenses are we doing. So உங்களுடைய information about all your accounts will be very clear and even towards the end of auditing your submission of data will be much easier. So அதுக்கு இந்த virtual CFO is a very good support and concept. I think different peoples are charging different amounts, so like maybe 15,000 per month. So அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து once you start doing that through their support, your books will be very clear and you also slowly start to understand how to handle your books. So in the video உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து please share to your other friends who required this virtual CFO. If anybody required some support of give the contact of virtual CFO, please get in touch with us in the below. I mean we are given the mail ID in the below description. Please be in touch with us. Thank you.